அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பு மாணவிகளே, உங்கள் முன் திருமதி கா பிரியா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயமுத்தூர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் இனிய குரலுடன் இன்றைய பாடமான ஆகுபெயர் பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆகுபெயரோட விளக்கம் என்ன, ஆகுபெயரோட வகைகள் என்ன, எந்தெந்த ஆசிரியர் எத்தனை ஆகுபெயர்னு குறிப்பிட்டிருக்காங்க, ஆகுபெயரோட நூற்பா என்ன, நன்னூலார் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நாம் அப்போ முழுமையாக இன்றைய பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். அன்பு மாணவிகளே, அந்த வகை முதலாவதா ஆகுபெயரோட விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆகுபெயர் அதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர். ஒன்று மற்றொன்றுக்கு ஆதலால் அது ஆகுபெயர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆகுபெயரோட வகைகள் பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க, 12ன்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்லியிருக்காங்க. இதுவே உரையாசிரியர்கள் மேலும் பலவாக்கி குறிப்பிட்டிருக்காங்க. அதோட வகைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆகுபெயரோட நூற்பா, அதோட வகைகள் நூற்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. பவணந்தி முனிவர் பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயரான் அதற்கியை பீரிதை தொன்முறை உரைப்பன ஆகுபெயரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆகுபெயரோட வகைகள் பார்த்தீங்கன்னா பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர், சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஓமை ஆகு பெயர். இவ்வாறாக 16 வகைகள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 16 வகைகள் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? முதலாவதா முதலாகு பெயர். முதற் பொருள் சினைக்கு உறுப்புக்கு ஆகி வருவது. சினை என்பது உறுப்புன்னு ஒரு பொருள் உண்டு, அதான் சினைக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். இதற்கு மற்றொரு பெயர் தான் பொருளாகு பெயர். சான்று பார்த்தீங்கன்னா மல்லிகை சூடினாள். அங்கு மல்லிகை என்பது கொடியாகிய முதற் பொருளை குறிக்காமல் பூ என்னும் உறுப்பை குறிக்கிறது. இதனால இது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் ஆயிற்று. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இடவாகு பெயர். இடத்தின் பெயர் அங்குள்ள மக்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். சான்று பார்த்தீங்கன்னா ஊர் சிரித்தது. இதில் ஊர் என்ற இடத்தின் பெயர் அங்கு வாழும் மக்களுக்கு ஆகி வரதுனால இது இடவாகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா காலவாகு பெயர். ஒரு காலத்தின் பெயர் அக்காலத்தில் விளையும் பொருளுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் சொல்லுவாங்க. சான்று டிசம்பர் சூடினாள். இதில் டிசம்பர் என்னும் மாத பெயர் அம்மாதத்தில் பூக்கும் பூவிற்கு ஆகி வந்தது, அதனால இது காலவாகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா சினையாகு பெயர். சினை பெயர் அதன் முதற் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். சினைனா உறுப்பு, நாம முன்னமே பார்த்திருக்கோம். சான்று பாருங்க, வெற்றிலை நட்டான். வெற்றிலை என்பது சினையாகிய இலையை குறிக்காமல் அதன் முதல் பொருளாகிய கொடிக்கு ஆகி வந்ததால் இது சினையாகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாகு பெயர். ஒரு பண்பின் பெயர் அதனை உடைய பொருளுக்கு பெயராகி வருவது பண்பாகு பெயர். இதற்கு மற்றொரு பெயர் உண்டு, அதுதான் குணவாகு பெயர்னு குறிப்பிடுவாங்க. சான்று பார்த்தீங்கன்னா வீட்டு சுவர்களுக்கு வெள்ளை அடிப்போம். வெள்ளை என்பது நிறப்பண்பு இல்லைங்களா? நிறத்தை குறிக்காமல் சுண்ணாம்பை குறித்து வந்ததால் இது பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர்னு குறிப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாகு பெயர். ஒரு தொழிலின் பெயர் அத்தொழிலை உடைய பொருளுக்கு பெயராகி வருவது தொழிலாகு பெயர். சான்று பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டான். இங்கு பொங்கல் என்பது பொங்குதலாகிய தொழிற்பெயர்.
இத்தொழிற்பெயர் பொங்கலை குறிக்காமல் அத்தொழிலால் ஆகும் உணவை குறித்தது. அதனால இது வந்து தொழிலாகு பெயர் ஆயிற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணு பெயர்கள் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு பெயராகி வருவது எண்ணல் அளவை ஆகு பெயர்னு குறிப்பிடுவாங்க. சான்று பார்த்தீங்கன்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு பெயராகி வந்ததுனால எண்ணல் அளவை ஆகு பெயர்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல் நிறுத்தல் பெயர் கொண்ட பொருளுக்கு ஆகி வருவது எடுத்தல் அளவை ஆகு பெயர். சான்று பார்த்தீங்கன்னா 5 கிலோ என்ன விலை. இத்தொடரில் கிலோ என்னும் எடுத்தல் அளவை பெயர் அவ்வளவை குறிக்காமல் அவ்வளவுடைய பொருளுக்கு ஆகி வரதுனால இது வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தல் அளவை ஆகு பெயர். லிட்டர், படி, நாழி முதலிய முகத்தல் அளவை பெயர்கள் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு ஆகி வருவதனால முகத்தல் அளவை ஆகு பெயர். சான்று பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தேவை. இந்த தொடரில் லிட்டர் என்னும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவை குறிக்கவில்லை. அவ்வளவுடைய நெய், எண்ணெய், பால் முதலியவற்றுள் ஒன்றுக்கு ஆகி வருவதனால இது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீட்டல் அளவை ஆகு பெயர். முழம், மீட்டர், கிலோமீட்டர் முதலிய நீட்டல் அளவை பெயர்கள் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு ஆகி வரதுனால இது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். சான்று 3 மீட்டர் கொடு. இந்த தொடரில் 3 மீட்டர் என்பது அவ்வளவை உடைய அளவுகோலை குறிக்காமல் அதனால் நீட்டி அளக்க பெறும் துணிக்கு ஆகி வரதுனால நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு குறிப்பு கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கொடு, 4 கிலோ தா, 2 லிட்டர் தேவை, 6 முழம் வேண்டும், இவை அனைத்துமே ஆகு பெயர். அதே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, 1 மாம்பழம் கொடு, 2 கிலோ நெய் வேண்டும், இந்த மாதிரி வரக்கூடியவை அனைத்துமே ஆகு பெயர் ஆகா. இதுல கவனம் தேவை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லாகு பெயர். ஒரு சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு பெயராகி வருவது சொல்லாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்று பாருங்க, வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. இந்த தொடர்ல வள்ளுவர் சொல் என்பதை சொல்லை குறிக்காது. அதாவது இங்க வள்ளுவர் சொல் என்பது சொல்லை குறிக்காது, பொருளுக்கு பெயராகி வருது. அதனால இது வந்து சொல்லாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியாகு பெயர் பாருங்க, ஒரு இடத்தில் உள்ள பொருளின் பெயர் அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு பெயராகி வருவது தானியாகு பெயர். சான்று பார்த்தீங்கன்னா பாலை இறக்கு. இத்தொடரில் பாலின் பெயர் பாலை குறிக்காமல் அது இருக்கக்கூடிய பாத்திரத்தை குறிக்கிறது. அதனால இது வந்து தானியாகு பெயர். இதற்கும் ஒரு குறிப்பு கொடுக்கிறேன் பாருங்க. இடப்பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். கவனமா நோட் பண்ணுங்க. இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். பொருள் இடத்திற்கு ஆகி வருவது தானியவாகு பெயர். பாருங்க, கருவியாகு பெயர். கருவி பொருளை குறிக்காமல் அதனின் தோன்றிய காரியத்திற்கு ஆகி வருவது. சான்று பார்த்தீங்கன்னா யாழ் இனிது. இதில் யாழ் என்னும் கருவி இசைக்கு ஆகி வந்ததுனால இது வந்து கருவியாகு பெயர். காரியவாகு பெயர் பாருங்க, காரிய பொருள் கருவி பொருளுக்கு ஆகி வருவது. நான் சமையல் கற்றேன். இங்கு சமையல் என்னும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு பெயராகி வருவது காரியவாகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்தாவாகு பெயர். கருத்தாவின் பெயர் அவரால் செய்யப்பட்ட பொருளுக்கு பெயராகி வருவது கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்று பாருங்க, கம்பர் படித்தேன். அதாவது கம்பரின் பெயர் அவரால் இயற்றப்பெற்ற நூலுக்கு ஆகி வந்ததால் இது வந்து கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமை ஆகு பெயர் பாருங்க, ஓமையின் பெயர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது ஓமை ஆகு பெயர். சான்று பாருங்க, மயில் ஆடினாள். இதில் மயில் என்ற ஓமையின் பெயர் மயில் போன்ற அழகான பெண்ணுக்கு பெயராகி வர்றதுனால மயில் ஆடினாள் என்பது ஓமை ஆகு பெயராயிற்று. சரிங்களா? இவை அல்லாமல் மேலும் சில ஆகு பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அடுத்தடுத்த வகுப்பறையில் பார்க்கலாம். அன்பு மாணவிகளே, இந்த 16 ஆகு பெயர் குறித்தும் நல்லா தெளிவாக ஒரு 2-3 தடவை குறிப்பெடுத்து படிச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சான்று கொடுக்குறாங்க பாருங்க,
அந்த சான்றை கொடுத்துட்டு என்ன ஆகு பெயர்னு கேட்பாங்க. இதில் நமக்கு கவனம் தேவை. ஒவ்வொரு ஆகு பெயருக்குரிய சான்றையும் நல்லா குறிப்பு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சொல்லாகு பெயர்னா என்னன்னு கேட்பாங்க, இடவாகு பெயர்னா என்னன்னு கேட்பாங்க, இல்லை அதற்குரிய சான்றை கொடுத்துட்டு என்ன ஆகு பெயர்னு கேட்பாங்க, ஆகு பெயரோட வகைகள் என்னன்னு கேட்பாங்க, ஆகு பெயரோட விளக்கம் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றும் குறிப்பெடுத்து கவனமாக படிங்க அன்பு மாணவிகளே. இன்றைய வகுப்பில் ஏதாவது ஐயம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நன்றி மாணவிகளே.